ஏய் சரணமையப்பா, ஹரியர சுதனே சரணமையப்பா. இன்று நாம் ஐயப்ப விரதத்தினுடைய மகிமைகளை பற்றி பார்க்கலாம். ஐயப்பனுக்கு சுமார் 50 நாட்களுக்கு குறையாமல் விரதம் இருந்து இதை ஒரு பெரிய விரதம் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விரதத்தினுடைய மகிமைகள் என்றால், ஐயப்பன் விரத காலத்திலே நாம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அனிதினமும் காலை மாலை நீராடி உடல் சுத்தி செய்து நாம் மன தூய்மையோடு ஐயப்பனை வழிபடுகிறோம். அதாவது இந்த உணவு பழக்க வழக்கத்திலும் நாம் தூய்மையை கடைபிடிக்கிறோம். இப்படி உடலும் உள்ளமும் தூய்மையாக நாம் இருந்து விரதம் இருக்கிறோம் என்றால் நம் உடல் தூய்மையோடும் உள்ள தூய்மையோடும் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஐயப்பன் நமக்கு உணர்த்துகிறார். அப்படிப்பட்ட அந்த ஐயப்ப விரதத்தை முழு மனதோடு உண்மையாக கடைபிடித்து ஐயப்பனை தரிசிக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் ஐயப்பன் வாரி வழங்கக்கூடிய நன்மைகளும் இன்பங்களும் சொல்லில் மாளாதவை. அப்படிப்பட்ட ஐயப்பனை தூய்மையான விரதமிருந்து வழிபடுவோம். ஐயப்ப பக்தர்களின் பாதம் தொட்டு வணங்கி சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சிவாய நமச்சிவாய.